கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டமே களைகட்டி வருகிறது. கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருவார்கள். அதனையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் இணைந்திருக்கிறார். மகேஷ், கார்த்திகை தீபத் திருவிழா நெருங்கி வருகிறது. கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது கார்த்திகை தீபத் திருவிழா. இனி வரும் நாட்கள்ல பக்தர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகவே இருக்கக்கூடும். அதற்கேற்ற வகையில என்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? ஆனந்தி, பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்தில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையாருக்கு கார்த்திகை தீபம் உலக பிரசித்தி பெற்றது. இந்நிலையில் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் பல்வேறு கட்ட முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்களானால் காவல்துறை சார்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் வடக்கு மண்டல ஐஜி அஷாகர் தலைமையில் 15,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள். பேருந்துகளை பார்த்தோமேயானால் 4,764 சிறப்பு பேருந்துகளும், அடுத்தது 1060 இடங்களில் நவீன சிசிடிவி கேமராக்கள் வைத்து பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட உள்ளார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை ஆலயம் உள்ளேயும் கிரிவலப்பாதை உள்ளேயும் 97 மருத்துவ முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வந்த இந்த திருவிழாவில் சிகர விழாவானது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பு உள்ள பரணி தீபம் என்று சொல்லப்படுகின்ற அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும். அதாவது ஏகன் அநேகனாகவும் அநேகன் ஏகனாக குறிக்கக்கூடிய சூழலில் அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும், அதை தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை மலை மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சார்பாக திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாக்கு சுமார் 45 லட்சம் பக்தர்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவர்களுக்கான முன்னேற்பாடுகள் காவல்துறை நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் திருக்கோயில் நிர்வாகமும் இணைந்து தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பக்தர்கள் பாதுகாப்பு வசதிக்காக வடக்கு மண்டல ஐஜி அஷாகர் தலைமையில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மற்றும் கிரிவல பாதை உள்ளிட்ட இடங்களில் 1060 இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்களும், திருவண்ணாமலை மாநகராட்சி உட்பட்ட 24 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்களும் ஏற்படுத்தப்பட்டு கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி மகேஷ்.